இல்லை வி வாண்ட் நான் ஒரு ஆக்டராக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ இந்த மொமெண்ட் ஒரு ஆக்டராக என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தென்படும். ஸோ அதில் வந்து இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து இப்போது சும்மா அது வந்து எனக்கு நிறைய கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு நான் அதை கொஞ்சம் டப்பிங்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸி அப்படின்னு வந்து தே செட் ஓகே பே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோம். பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி ரியலி குட். அண்ட் ஹோஸ்ட் இஸ் ஆல்சோ இதுதான். இப்போ நான் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஐ தாட் ஐ கெட் டு டூ அ லாட் ஆஃப் இந்த மாதிரி ஷோஸ் அண்ட் யூ எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா இன்னைக்கு ஃபிலிம்ஸ் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதுக்கு ஒரு இது இருக்குது. அண்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஃபிலிம் இல்லை 2 ஃபிலிம் மேக்ஸிமம் பண்ண முடியும். பட் அந்த மற்ற நேரத்துலலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருப்போம். ஸோ கொஞ்சம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ நிச்சயமாக எனக்கு அந்த வேலை தெரியாது. ஸோ ஸோ மீடியாக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ் தான் ஏதாவது ஒன்று நம்ம பண்ண முடியும். ஸோ அதில் என்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்தி காட்டுற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டாக. ஸோ என்னால் இது பண்ண முடியும். அதெல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் எனக்கும் ஒரு வேணும்னா அதை ஹோஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி கிரிக்கெட் விளாடுவோம். ஸோ எங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஸோ வருஷத்தில் ஒரு படம் இல்லை 2 படம், அப்புறம் இந்த கிரிக்கெட்டு, அப்புறம் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஷோ ஹோஸ்ட் பண்ணுற மாதிரியோ, ஏதாவது ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணுறோமோ, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம். அதில் ஒரு வருஷத்தில் ஒன்று பண்ணுவோம். ஒரு வருஷத்தில் ரியாலிட்டி ஷோ வரும், ஒரு வருஷத்தில் டப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டாக கிடைக்கிற ஒரு இது வரும். ஸோ ஐ திங்க் யூ எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாளைக்கு வந்து ஒரு பிளாகராக வந்து ஒரு கம்பெனி நம்மளை வந்து சஜஸ்ட் பண்ணி ஒரு பிளாகராக நீங்கள் பண்ணுங்கள், அதில் வந்து ஒரு நல்ல பே இருக்குது அப்படின்னா அதையும் நாங்கள் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. நீங்கள் அப்பப்போ இந்த பிடிஎஸ்லாம் போடுவீங்க, பிகைண்ட் தி ஸ்க்ரீன் சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் போடுவீங்க. அது வெரி இன்ட்ரெஸ்டிங். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து சும்மா வீடியோவில் வந்து நான் எடுப்பேன், அசிஸ்டன்ட் எடுப்பார். ஸோ எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து சும்மா சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரி அது ஏதாவது ஒரு நாள் வந்து எங்கேயா வெளியே யார்கிட்டயா போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள்